ஹலோ கைஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா மேக்ஸிமம் சம் சப் ஏரியா ஆஃப் சைஸ் கே. ஆல்ரெடி 2 ப்ரோக்ராம் பார்த்தோம். என்ன பார்த்தோம்னா மேக்ஸிமம் சம்முக்கான ஒரு ப்ரோக்ராம் பார்த்தோம். மேக்ஸிமம் ஆவரேஜ் சம் சப் ஏரியாவுக்கான ஒரு ப்ரோக்ராம் பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா மேக்ஸிமம் சம் சப் ஏரியா ஆஃப் சைஸ் கே. சைஸ் கேனா கே ஈக்குவல் டு 3 கொடுத்துருவாங்க. மேக்ஸிமம் சப் ஏரியா என்னக்கா 213 215. இந்த ஃபர்ஸ்ட் 3 எடுத்துக்கணும். அப்புறம் அடுத்த 3 ரெக்கார்டை செக் பண்ணணும். அப்புறம் அடுத்த 513, அப்புறம் 132. இது மாதிரி 3 ரெக்கார்டாக எடுத்து செக் பண்ணி பார்க்கணும். மேக்ஸிமம் சப் ஏரியாவில் எதில் மேக்ஸிமம் ரெக்கார்டு வருதோ அதை நம்ம டிஸ்பிளே பண்ணி காட்டணும். ஓகேங்களா? இப்போ 3 ரெக்கார்டு இல்லைன்னா 2 1 திரும்ப ஒன்று எடுக்கக்கூடாது. அதே மாதிரி நம்ம கண்டினியூஸாக தான் எடுக்கணும். ஓகேங்களா? அதான் மேக்ஸிமம் சம் சப் அரே ஆஃப் சைஸுக்கு எடுக்கணும். இப்போ இதில் என்னன்னா இப்போ 215 அப்புறம் 151 எடுத்தோம்னாக்கா லைனாக போன வச்சுக்கோங்க, ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னாக்கா ப்ராபபிலிட்டி எல்லா கண்டிஷனையும் செக் பண்ணுவோம். செக் பண்ணிட்டு ஏதாவது ஒன்று தான் கரெக்டாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு நம்ம வீட்டில் ஒரு லாக் ஒன்று வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். லாக்கில் நிறைய கீவேர்டு வச்சுருப்போம்ல, 2 3 4ன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் இந்த கீ நம்ம மறந்துட்டு வச்சுக்கோங்களேன், எல்லா ப்ராப்பர்ட்டியும் செக் பண்ணுறாங்கல்ல, 1 1 தென் 1 2 தென் 1 3, இது மாதிரி செக் பண்ணுற எல்லா ப்ராப்பர்ட்டியும் பார்க்கறது தான் இந்த ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச்சுங்கிறது என்னன்னாக்கா எல்லா ப்ராப்பர்ட்டியும் செக் பண்ணி பார்க்கறது. இதனால என்ன ஆகும்னாக்கா டைம் காம்ப்ளெக்சிட்டி அதிகமாகும். டைம் காம்ப்ளெக்சிட்டி தெரிலன்னா சொல்லுங்க, அதை வேணா தனியாக ஒரு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? அதுதான் டைம் காம்ப்ளெக்சிட்டி. இதனால ஒவ்வொரு எல்லா ப்ராப்பர்ட்டியும் செக் பண்ணுறது என்ன ஆகுனாக்கா டைம் காம்ப்ளெக்சிட்டி அதிகமாகும். அதெல்லாம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏற்கனவே பண்ணது தான். ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிச்சிரும். ஓகே, கண்டுபிடிச்சிட்டு இந்த கண்டுபிடிச்ச ஆன்சரோட இந்த இதை ஆட் பண்ணணும். இந்த ஆட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ரெக்கார்டை நம்ம நம்ம டிக்ரிமெண்ட் பண்ண போகிறோம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கு புரியும். ஏற்கனவே பார்த்தது தான், திரும்ப உங்களுக்கு ப்ரோக்ராம் புரியும். நான் ப்ரோக்ராம் போகலாம். ப்ரோக்ராமில் என்ன நம்பர் கொடுத்தா முதல்ல எழுதி வச்சுக்கிறேன். இன்ட்டு நம்ஸ். ஓகே, நம்ஸ் அசைன் பண்ணிக்கிறேன். என்ன கொடுத்துறாங்க? 215 132. ஓகே, 2 1 5 1 3 2. ஓகே, அப்புறம் கே கொடுத்துருந்தாங்க. இன்ட்டு கே ஈக்குவல் டு 3. ஓகே, இப்போ அடுத்தது ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் சப் அரே. ஓகே, பப்ளிக் ஸ்டாட்டிக் இன்ட்டு மேக்ஸிமம் சம் சைஸ் ஆஃப் கே. ஓகே, நமக்கு தானே. ஓகே, இதில் 2 அரே பாஸ் பண்ணுற மாதிரி இன்ட்டு நம்ஸ் ஆஃப் அரே, ஆஃப்டர் தட் இன்ட்டு கே. ஓகே, 2 இது பாஸ் பண்ணிட்டு இதுக்குள்ள என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் எடுத்துனா இதெல்லாம் நம்ம இந்த ஆர்குமெண்ட்டை நம்ம வேலிடேட் பண்ண போகிறோம். எப்போ வேலிடேட் பண்ண போகிறோம்? இஃப் நம்ஸ் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்துச்சு, ஜீரோ ஈக்குவல் டு நல்லா இருந்துச்சுனாக்கா, ஓகே, இந்த இது தேவையில்லை. ஈக்குவல் நல்லா இருந்துச்சுன்னா த்ரூ நியூ ஆர்குமெண்ட் நல்ல எக்ஸெப்ஷன். ஓகே, ஆர்குமெண்ட் நல்ல எக்ஸெப்ஷன் நேம் ஆஃப் நம்ஸ். ஓகே, அப்புறம் திரும்பவும் இஃப் நம்ஸ் டாட் லென்த் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்துச்சுனாக்கா த்ரோ நியூ ஆர்குமெண்ட் எக்ஸெப்ஷன் அரே கேனாட் பி நல், கேனாட் பி எம்டி, சாரி, கேனாட் பி எது வேணா வச்சுக்கலாம். கேனாட் பி எம்டி ஆர் கேனாட் பி நல். ஓகே, ஃபைன். இதில் நேம் ஆஃப் அரே கேனாட் பி எம்டி கமா நேம் ஆஃப் நம்ஸ். ஓகே, ஃபைன். இப்போ அதே மாதிரி அடுத்த கேவை நம்ம வேலிடேட் பண்ண போகிறோம். கே என்ன வேலிடேட் பண்ண போகிறோம்? கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல், சாரி, கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்துச்சுனாக்கா த்ரூ நியூ ஆர்குமெண்ட் எக்ஸெப்ஷன்
k must be greater than 0. Okay, greater than 0. Full stop வச்சுக்கோ. Name of k. Okay, அப்புறம் திரும்பவும் if k greater than nums dot length இருந்துச்சுனாக்கா throw new argument exception k cannot be greater than the length of array. Okay, come on, name of k. ஓகே ஃபைன். இப்போ நம்ம ப்ரோக்ராம்குள்ளே போக போகிறோம். ஓகேங்களா, ப்ரோக்ராம்குள்ளே என்ன உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் சைஸ் 200 தான் வச்சுருக்கேன். ஸோ தெரியலன்னா அடுத்த ப்ரோக்ராம் சொல்லுங்கள் பார்ப்போம், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பார்ப்போம். ஓகேவா, இப்போ இன்ட்டு கரண்ட் சம். ஓகேங்களா, கரண்ட் சம்முன்னா 0ன்னு வச்சுக்க போகிறோம் ஸ்டார்டிங்கில். ஓகேங்களா, கரண்ட் சம் 0ன்னு வச்சுக்கிட்டு 2 வேல்யூ வச்சுக்க போகிறோம். என்ன வச்சுக்க போகிறோம்னாக்கா மேக்ஸிமம் சம்மு கரண்ட் சம்முன்னு 2 வச்சுக்க போகிறோம். ஓகேங்களா, கரண்ட் சம்மு 2 வச்சுக்க போகிறோம். இப்போ இந்த மேக்ஸிமம் சம்மில் என்ன பண்ணோம்னாக்கா ரெண்டுமே ஸ்டார்டிங்கில் 0 தான் வச்சுப்போம். ஓகேவா, ரெண்டுமே 0ன்னு இருக்கும். கரண்ட் சம்மு மேக்ஸிமம் 0, ரெண்டுமே 0 தான் இருக்கும். இப்போ கரண்ட் சம்மு ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், இந்த 3 லெட்டரை மட்டும் ஆட் பண்ணி இதில் போட போகிறோம். 2 3 3 to 8. ஓகே, 8 போட போகிறோம். ஓகே, அதுக்கப்புறம் 8ன்னு இந்த கரண்ட் சம் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டும் கம்பேர் பண்ண போகிறோம். மேக்ஸிமம் கிரேட்டர் தான் கரண்ட் சம்மான்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். கரண்ட் சம்மாக இருந்துச்சுனாக்கா மேக்ஸிமம் சம் ஈக்குவல் டு கரண்ட் சம்முன்னு வைக்க போகிறோம், அசைன் பண்ண போகிறோம். ஓகே, அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ரோக்ராமில் ஃபஸ்ட்டு கரண்ட் சம் 0ன்னு வச்சுக்கிட்டோம். ஓகேவா, 0 வச்சுக்கிட்டு ஃபார் லூப்பில் இன்ட்டு I ஈக்குவல் டு 0 I லெஸ் தென் கே வைக்கிறோம். ஏன் கை வைக்கிறோம், ஃபஸ்ட்டு அதை மட்டும் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு இந்த 3 லெட்டர் மட்டும் கண்டுபிடிக்க போகிறோம். கே ஈக்குவல் டு 3 கொடுத்துருக்காங்கல்ல, ஃபஸ்ட்டு இந்த 3 மட்டும் கண்டுபிடிச்சா கரண்ட் சம்மில் நம்ம போட போகிறோம். ஓகேவா, அதனால் கரண்ட் சம் ஈக்குவல் ப்ளஸ் ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் ஐ. புரியுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இது கரண்ட் சம் ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் ஐ. ஓகே, அடுத்தது என்ன பண்ண போகிறோம், இந்த கரண்ட் சம்மை மேக்ஸிமம் சம்முன்னு ஒன்று வச்சுக்கிட்டு அதில் அசைன் பண்ண போகிறோம். மேக்ஸிமம் சம்மன் கிரியேட் பண்ணிட்டு இந்த கரண்ட் சம்மில் அதில் அசைன் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நான் ரெண்டுமே சம் ஆயிரும். கரண்ட் சம் ஈக்குவல் டு மேக்ஸிமம் சம் ஆயிரும். இதுக்கப்புறம் ஃபார் லூப்பில் இன்ட்டு I ஈக்குவல் டு கே. ஏன் கேன்னு சொல்கிறோம், ஆல்ரெடி ஏன் கேன்னு சொல்கிறோம், ஆல்ரெடி இந்த 3 இதை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், இந்த 1 5 1 0 1 2 3. ஓகே, ஆல்ரெடி இதை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதுக்கு அடுத்த வந்து கேலேருந்து கண்டுபிடிக்க போகிறோம். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறேன், உங்களுக்கு ப்ரோக்ராம் பார்த்தா புரியும். இருங்க, I ஈக்குவல் டு கே I லெஸ் தென் நம்ஸ் டாட் லென்த்து. ஓகே, I ப்ளஸ் ப்ளஸ் கரண்ட் சம். நல்லா பாருங்கள், கரண்ட் சம் ப்ளஸ் ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் ஐ மைனஸ் நம்ஸ் ஆஃப் I மைனஸ் கே. இப்போ இதில் என்ன பண்ணியிருக்கேன்னாக்கா இந்த கரண்ட் சம் ஈக்குவல் டு கரண்ட் சம் ப்ளஸ்ஸு இப்படி போட்டோம்னா என்ன, ப்ளஸ் ஈக்குவல் போட்டோம்னாக்கா இப்போ போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இப்படி போட்டோம்னா என்ன அர்த்தம்னாக்கா கரண்ட் சம் ஈக்குவல் டு கரண்ட் சம் ப்ளஸ்ன்னு அர்த்தம். ப்ளஸ்ன்னு போட்டு இந்த வேல்யூ வரும், இதுதான் இதுக்கான அர்த்தம். ஓகே, இதுக்கான அர்த்தம் இருக்கும். அதனால
இப்போ கரண்ட் சம் கண்டுபிடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் 3 லெட்டர் கரண்ட் சம் ஈக்குவல் டு கரண்ட் சம் பிளஸ் நம்ஸ் ஆஃப் ஐன்னு போட்டிருக்கோம். நம்ஸ் ஆஃப் ஐங்கிறது என்னது? இல்லை ஐங்கிறது கே. அப்போ நம்ஸ் ஆஃப் ஐங்கிறது என்னது? 3 0 1 2 3. அப்போ 1 வரும். ஓகேவா? நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதில் ப்ளஸ் பண்ண போகிறோம். அதனால ப்ளஸ் நம்ஸ் ஆஃப் ஐ. அப்புறம் மைனஸ் நம்ஸ் ஆஃப் ஐ மைனஸ் கே. ஐ மைனஸ் கேங்கிறது இதில் என்னது? ஐங்கிறது கேங்கிறது ரெண்டும் ஒன்று தான். ஓகே. அப்போ ஐங்கிறது கேங்கிறது 3. 3 minus 3 0. இப்போ நம்ஸ் ஆஃப் 0 2. அப்போ என்ன சொன்ன இதில் நாம் இதில் ஒன்று ஆட் பண்ணிக்கிட்டு இதில் ஒன்று டிக்ரிமெண்ட் பண்ண போகிறோம், ரெடியூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ரெடியூஸ் பண்ணோம்னாக்கா ப்ரூஃப் அப்ரோச் பண்ணாமல் இந்த அப்ரோச் பண்ணோம்னாக்கா கொஞ்சம் ஈஸியாக கண்டுபிடிச்சோம். இதனால நம்மளுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி சீக்கிரமாக முடிஞ்சிடும், அதிகமாக எடுத்துக்காது. ஓகேங்களா? புரியும்னு நினைக்கிறேன். நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு இந்த இதை எடுத்துக்கிட்டு இதை எடுத்துக்கிறோம். அப்புறம் இந்த 1 5 1 எடுத்துக்கிறோம். எப்படி எடுத்துக்கிறோம்? இந்த 1 ஆட் பண்ணிட்டு இந்த 2 விட போகிறோம். ஓகேவா? அதுக்கு தான் இங்கே மைனஸ் நம்ஸ் ஆஃப் ஐ மைனஸ் கே வச்சுருக்கோம். இந்த நம்ஸ் ஆஃப் ஐங்கிறது என்னது? அந்த 3ங்கிறது இப்போ இங்கே ஆட் பண்ண போகிறோம். 1 3 இருக்குல்ல, அதை ஆட் பண்ண போகிறோம். எது வரைக்கும்? நம்ஸ் ஆஃப் லென்த் வரைக்கும். ஓகே, அது வரைக்கும் ஆட் ஆகிட்டே வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்? மேக்ஸிமம் சம் இது நம்ம என்ன பண்ண போகிறோம்? ரெண்டு கம்பேர் போகிறோம். மேத் டாட் மேக்ஸிமம் சம் கம்மா கரண்ட் சம். ஓகே, இதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா ரெண்டையுமே கம்பேர் பண்ணி எது நம்மளுக்கு மேக்ஸிமம், இது மேத்தில் மேக்ஸிமம் தரல, எது மேக்ஸிமம் இருக்கோ அது மேக்ஸிமம் சம்மில் அசைன் ஆயிரும். ஓகே, புரியும்னு நினைக்கிறேன். திரும்ப ஒரு தடவை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ லாஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? ரிட்டர்ன் மேக்ஸிமம் சம். ஓகே, இப்போ இது நம்ம இங்கே கால் பண்ணவே இல்லை, அதான் முக்கியமானது. கால் பண்ணாட்டினா அப்புறம் வேஸ்ட், இவ்வளோ பண்ணி வேஸ்ட் ஆகிடும். ஸோ நம்ம இங்கே கால் பண்ண போகிறோம். இன்ட்டு ரிசல்ட் ஈக்குவல் டு மேக்ஸிமம் சம் சைஸ் ஆஃப் கே நம்ஸ் டாட் கமா கே. ஓகே, அப்புறம் கன்சோல் டாட் ரைட் லைன் maximum sum subarray of size k. ஓகே, k போட்டுட்டு ரிசல்ட். இப்போ நம்மளுக்கு அடுத்தது கன்சோல் டாட் ரீட் லைன். ஓகேவா? ரீட் லைன் anything. ஓகே, ஃபைன். இப்போ நம்ம அவுட்புட் வரும் பார்ப்போம். அவுட்புட் வரும் செக் பண்ணிட்டு திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நமக்கு என்ன வரணும்? அவுட்புட்டு 9 வரணும். ஓகே, ஓகே. மேக்ஸிமம் இந்த 3ங்கிறது கே. ஓகே, இது வரைக்கும் விட்டுருங்க. இது வரைக்கும் நம்மளுக்கு ஆன்சர் இல்லை. இந்த 9 வந்துருச்சு. இதான் நமக்கு ஆன்சர், ரிசல்ட். ஓகே, ரிசல்ட் என்னது? ரிசல்ட்டுக்கு போட்டிருக்கோம் 9. அதான் கரெக்டாக ஒரு அவுட்புட்டு. இப்போ திரும்ப இதோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்? நம்ம இதுக்கு நம்ம மேக்ஸிமம் சப்பரே ஆஃப் சைஸ் கேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ நம்ம கே கொடுத்து 3 கொடுத்துறப்ப 3 ரெக்கார்டாக நம்ம எடுக்கணும். ஓகேவா? இந்த 3 ரெக்கார்டு 8 வரும். அப்புறம் இதோட இது திரும்ப வர ஆன்சரோட இது 1 ஆட் பண்ணிட்டு இந்த 2 விட்டுறோம். திரும்ப என்ன பண்ண போகிறோம்? வர ஆன்சரோட இந்த 3 ஆட் பண்ணிட்டு இந்த 1 விட போகிறோம். அப்படியே பண்ண போகிறோம். எந்த நம்மளுக்கு சம்மு மேக்ஸிமம் இருக்கோ அதை எடுத்து டிஸ்பிளே பண்ணி காட்ட போகிறோம். ஓகே, ப்ரோக்ராமில் பார்த்தோம்னாக்கா ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நம்ம வேலிடேட் பண்ணுறோம். ஓகேவா? வேலிடேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 3 ரெக்கார்டு ஐ லெஸ் தென் கே வரைக்கும் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு 3 ரெக்கார்டு எடுத்துகிட்டு கரண்ட் சம்மில் போடுறோம். ஓகேங்களா? அப்போ என்ன போடுறோம்? கரண்ட் சம்மை தூக்கி மேக்ஸிமம் சம்மில் அசைன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் தான் வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஓகே, நம்ம என்ன ஐ கொல்ட்டு கேலேருந்து எடுத்துக்கிறோம். கே கொல்ட்டு நம்ம இந்த அரையோட லென்த்து ஃபுல்லாக எடுத்துட்டு ஒன்று ஒன்றா இன்க்ரீட் பண்ணுறோம். பண்ணிவிட்டு கரண்ட் சம் ஈக்குவல் டு கரண்ட் சம் ப்ளஸ் நம்ஸ் ஆஃப் ப்ளஸ் ஐ மைனஸ் நம்ஸ் ஆஃப் ஐ மைனஸ் கே. இதுக்கு என்ன அர்த்தம்? லாஸ்ட்லேருந்து ஒரு வேர்டை லாஸ்ட்லேருந்து ஒரு லெட்டர் எடுத்துக்கிறோம். இந்த லெட்டரை விட்டுறோம். ஒரு லெட்டர் எடுத்துக்கிறோம், லெட்டர் விட்டுறோம். அதுதான் பண்ணுறோம் லாஸ்ட்டில். ஓகே, பண்ணிவிட்டு மேக்ஸிமம் சம்மை நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். அவ்வளோதான்.
the maximum array of size of k. Okay, this is very important. Okay, bye. Next meet பண்ணுவோம்.